சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாயிருக்க கூலி படம் ஒரு பக்கம், அவரோட 50 வருட திரைப்பயணம் அதுக்கான வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் செம்ம செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்க. அதே நேரம் கூலி படம் பற்றி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு வாரே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சன் பிக்சர் நெகட்டிவ் ரிவ்யூக்கு பதில் தர மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்ன போட்டிருக்காங்க. அது கூலி படம் உலகம் முழுசு முதல் நாள் 151 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் தமிழ் படங்கள்லே கூலி தான் முதல் நாள் வசூல் அதிகம் பண்ணிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தி ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு கலாநிதி மாறன் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பேசின வார்த்தைகளோட சேர்த்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா, யூகே பிரீமியர், நார்த் அமெரிக்கா பிரீமியர் அப்படின்னு உலகம் முழுசு தலைவர் படம் தான் ஆல் டைம் ஹையஸ்ட் பிரீமியர் கிராஸ் ஆஃப் த தமிழ் பிலிம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ்ல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பேசியிருந்த வீடியோவும் தற்போது விஜய் ரசிகர்கள் வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெல்சன் டைரக்ஷன்ல விஜய் நடிப்புல பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தோல்வி படமா இருந்தாலும் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரியே நெல்சன் டைரக்ஷன்ல ஜெயிலர் படத்துல நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தப்ப ரஜினிகாந்த் இதை பத்தி பேசும்போது, எப்பவுமே ஒரு நல்ல இயக்குனர் தோல்வி அடைய மாட்டாரு, அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் தான் தோல்வி அடையும். எப்பவுமே நல்ல இயக்குனர் தோல்வி அடைய மாட்டாரு, அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் தான் தோல்வி அடையும். அந்த சப்ஜெக்ட்க்கு சரியான காஸ்டிங் பண்ணல அப்படின்னா அது தோல்வடையும். ஆனா இயக்குனர் என்னைக்குமே தோல்வி அடைய மாட்டார் அப்படின்னு பேசியிருந்தாரு. தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அதே தியரியை தான் கூலி படத்துக்கு வந்துட்டு இருக்க எதிர்மறை விமர்சனங்களுக்கும் பொருந்தும். இது லோகேஷ்க்கு தோல்வி படம் கிடையாது, அவரோட சப்ஜெக்ட் மற்றும் காஸ்டிங் செலக்ஷன் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க.